பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்துட்டு வரலாங்க. பட் ப்ரெக்னென்சி இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவ் டயர்ட்னஸ் வந்து வரும். இது எதனால் கேட்டிங்கன்னா பீட்டா ஹச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து உங்கள் உடம்புல சுரக்கிறதுனால டயர்ட்னஸ் வரலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் மாதிரி பெயின் வரும். இது கர்ப்ப காலத்தில் வந்து எதனால் வருது அப்படின்னா கர்ப்பப்பை பெருசாகிறதுனால ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த இது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அல்லது ஸ்பாட்டிங் வரலாம். இது வந்து கரு வந்து போய் கர்ப்பப்பையில் ஒட்டுறதுனால வர்றது. ஃபோர்த் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து 4th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியோட எண்டில் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வந்துட்டு பீரியட் ஸ்கிப் ஆனதும் நம்ம வந்து யூரின் டெஸ்ட் பார்த்துடலாம். இதுதான் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் ப்ரெக்னென்சி. அடுத்தது சிம்டம்ஸ் என்ன வரலாம் அப்படின்னா நாசியா வரலாம், ஃபுட் கிரேவிங்ஸ் வரலாம், அப்டாமினல் ப்ளோட்டிங் வரலாம், மூட் ஸ்விங்ஸ் வரலாம், கான்ஸ்டிபேஷன், ஹெட்ஏக், இதெல்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸு அண்ட் பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வரலாம்.